வாழ்க்கை நம்ம நினச்ச மாதிரி தான் நடக்குமா, இல்லை நமக்கு விதிக்கப்பட்டது தான் நம்ம அனுபவிக்கிறோமா, இது எதுவுமே நம்ம கையில் இல்லையா அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம நினச்ச மாதிரி நடந்துடாது. நம்ம முயற்சி இருந்தாலும் எதிர்பாராத தடைகள் ஏற்படும். அது விதியா இல்லை கர்ம வினையா? கர்ம வினைனா நம்ம செஞ்ச செயல்களோட விளைவு. நல்ல செயல் செஞ்சால் நல்ல பலன் வரும், ஆனால் அதுக்கு சில சமயம் நேரம் தேவைப்படும். விதி அப்படின்றது நம்ம கடந்த காலத்தில் செஞ்ச செயல்களோட திருப்பம்தான். இந்த வாழ்க்கை நமக்கு என்ன புரிய வைக்குது அப்படின்னா, நினைத்தது நடக்கும் வரை அறிவே பெரிதாக தெரியும், நினைத்தது நடக்காத போது நம்பிக்கையே பெரிதாக தெரியும், எதிர்பாராதது நடந்துவிட்டால் தெய்வம் பெரிதாக தெரியும், எதிர்பார்த்தது இடைப்பட்டால் ஞானம் பெரிதாக தெரியும், திறமை செயலிழந்து போகும்போது ஊழ்வினை பெரிதாக தெரியும், பெரிதாக தெரிந்தது எல்லாம் சிறிதாகும்போது உன்னை உனக்கு தெரியும், உன்னை உனக்கு தெரியும் போது உன்னுள் இருக்கும் இறைவன் பெரிதாக தெரியும். விதியை மாற்ற முடியாதுங்க, ஆனால் நம்ம செயல்களை மாற்றலாம். நம்ம கர்ம வினையை சரி செய்ய நல்ல செயல்களை தொடரலாம். வாழ்க்கையில் நல்லது நினச்சி நல்லதே செய்யுங்க, வெற்றி நிச்சயம். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் மேலும் பயனுள்ள வீடியோக்களுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.